கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் தேசத்தில் யூதன் கிரேக்கன் என்று பிரித்து பார்த்தார்கள். ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் எழுதும் பொழுது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. இன்றைக்கும் நம்மிடத்தில் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் ஒரு ரகசியத்தை எழுதுகிறார்கள். என்னவென்று சொன்னால், தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார், எனக்காகத்தான் மரித்தார், எனக்காகத்தான் உயிர்த்தார். அதனால நான் அவரை ஆராதிப்பேன், அவரை வணங்குவேன், அவருக்கு கீழ்ப்படிவேன், அவர் பின்னாடி போவேன் என்று சொல்லி எந்த தேவனுடைய பிள்ளைகள் தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அவங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவனுடைய பிள்ளைகளே, பாதுகாக்கப்படுவோம். அதைத்தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் வித்தியாசம் இல்லை, ஜாதி வித்தியாசம் இல்லை, இன வித்தியாசம் இல்லை, நிற வித்தியாசம் இல்லை. என் இயேசு கிறிஸ்துவினிடத்துல தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், எந்த ஒரு மனிதனும் இயேசு இயேசு என்று சொல்லி தொழுது கொள்ளுகிறானோ, கர்த்தரை ஆராதிக்கிறானோ, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு இயேசு கிறிஸ்து மேல் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அப்போ அவனுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார், அவனை பாதுகாக்கிறார், அவனை பரலோக ராஜ்யம் கொண்டு போகிறார். என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியிலே மனிதனை தேவன் உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ தொழுது கொள்ளணும். சும்மா இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவும் எனக்கு பிடிக்கும் அப்படி இல்லை, தொழுது கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க, தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவருக்கு கொடுக்க வேண்டிய பயபக்தி, அவருக்கு கொடுக்க வேண்டிய வணக்கம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நீங்களும் நானும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். புரிஞ்சிட்டீங்களா? அப்போ தொழுது கொள்ளுங்க, கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, கூட்டங்கள்ல போய் கர்த்தரை உயர்த்துங்க. அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆலயத்துல போய் கர்த்தரை உயர்த்துங்க. இந்த உலகத்துல உள்ள ஆசீர்வாதங்கள்லாம் உங்களை தேடி வரும். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஏசப்பா, உம்மை தொழுது கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சிருங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.